கவர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ஹரியாக வேறு யாரும் உங்களுடைய மொழி நடத்தக்கூடிய முதலாளி சரி சார் சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துருக்கோம் நமக்காக நல்ல செய்தி சொல்லுவாங்க. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिही खैरुल अनाम व अला आलिहिल इलाम व अस्हाबिहिल किराम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीही हुदल लिल मुत्तक़ीन सदक़ल्लाहु मौलाना अज़ीम। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तलिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम சதக்க சாதிக்குல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தான் செய்திருக்கிற நிஅமத்துக்களுக்கு நன்றி உபகாரத்தோடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், மேலும் நம்முடைய நிஅமத்துக்களை அவர்களுக்கு அதிகமாக கொடுப்போம். அதே நேரத்தில் நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிடி கடுமையாக இருக்கும் என்ற கருத்துப்பட பல்வேறு இடங்களில் திருக்குரானில் பேசுவதை பார்க்கிறோம். ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் மேலும் அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி மறந்தவர்களாக, நன்றி உணர்வு இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லுவான் அல்லவா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை உங்களால் ஒரு வரையறைக்கு கொண்டு வர முடியாது. அந்த அளவிற்கு பேருபகாரங்களை அல்லாஹு தஆலா பல்வேறு வழிகளில் உங்களுக்கு செய்திருக்கிறான் என்று சொல்லுவார். ஆக அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் மென்மேலும் அதிகமாக கொடுப்பான். நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய அதாபும் கடுமையாக இருக்கும் என்று இறைவன் எச்சரிக்கை விடுப்பதை பார்க்கிறோம். அதே போன்று மனிதர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் விரும்புகிறதோ, அதே போன்று மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் வாழுகிற காலகட்டங்களில் தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற செயல்பாடுகளில் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருக்கிற சூழல் வருகின்ற பொழுது அந்த உதவியை பெறுபவர் உதவி செய்தவருக்கு நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா யாரையுமே முழுவதுமாக தன்னிறைவு பெற்றவர்களாக படைக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் நான் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் யாருடைய நிலையையும் வைக்கல. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒருத்தர் இன்னொருவரிடம் தேவையாகிற அளவிற்குத்தான்
மனித வாழ்வு என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரிதான், அவருக்கும் ஒரு நெருக்கடின்னு வரும், அவருக்கும் ஒரு கஷ்டம்னு வரும். அப்ப அவருக்கு தோதுவான ஆட்களிடம் அவர் தேவையாகக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்படும். ஏழைகளா இருந்தா அவங்களுக்கு தோதுவான ஆட்கள்கிட்ட போய் அவங்க தேவையாகிறாங்க. இப்படி மனித வாழ்வு என்பது ஒருத்தருக்கொருவர் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற நிலையிலும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில மனிதர்கள் ஒருத்தருக்கொருத்தர் உதவி உபகாரம் செய்கிற போது உதவி செய்யப்படுபவர் உதவி செய்பவரிடம் நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்வதும் இஸ்லாம் சொல்லுகிற மகத்தான பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள், லா யஷ்குருல்லாஹ மன் லா யஷ்குரின் நாஸ. மனிதர்களிடத்தில் யார் நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்ளவில்லையோ அவன் அல்லாஹ்விடத்திலேயும் நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்ள மாட்டான். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு உதவி பண்ணி இருக்கிறான், ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செஞ்சிருக்கிறாங்க போது வாழ்நாளில் கடைசி காலகட்டம் வரை அந்த உதவி என்பது அவனுடைய மனசுல நிக்கணும். நன்றி உபகாரம் என்பது அவனுடைய செயல்பாடுகள்ல வெளிப்பட. நன்றி கெட்டத்தனமாக நடப்பது, நன்றி மறந்தவர்களாக நடப்பது என்பது இஸ்லாமிய பண்பாடு அல்ல என்பதையும் கடந்து பெருமானார் சொல்றாங்க, மனிதர்களுக்கு மத்தியில ஒருத்தர் நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்ளனா அவன் அல்லாஹ்விடத்திலேயே நன்றி உபகாரத்தோடு என்ன செய்ய மாட்டான், நடந்துக்கிற மாட்டான் என்று பெருமானார் சொல்றாங்க. தான் சமகாலத்தில் வாழ்ற மக்களிடத்திலே இவன் இப்படி நடக்கும் போது படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலேயும் இவன் நன்றி கெட்டவனாகத்தான் இருப்பான் என்று பெருமானார் எச்சரிக்கை விடுத்து, மூமீன்கள் இந்த விஷயத்துல இந்த பண்பு அவர்களிடத்துல முதன்மையாய் இருக்கணும் அப்படின்னு உணர்வு ஏற்படுத்துறத பார்க்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் உலக வரலாற்றிலே பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த இந்த உலகமே போற்றிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுடைய அந்த அறிவுக்கு நிகராக இப்பொழுது வரை அந்த மாதிரியான அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு யாரும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக போற்றப்பட்டவர் ஐன்ஸ்டீன். ஆனால் இவருடைய பூர்வீகம் ஜெர்மனி நாடு. ஜெர்மனியிலே பிறந்தவர். ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலே ஜெர்மனியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர் யூதர் என்ற ஒரே காரணத்தினால், ஹிட்லருடைய கொள்கை என்ன, யூதர்களை கொத்து கொத்தாக கொன்றளிக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருந்து யூதர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதையே அவன் பிரதான கொள்கையாக கொண்டிருந்தான் என்ற அடிப்படையில் ஐன்ஸ்டீன் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவர் யூதர் என்ற ஒரே காரணத்தினால் அந்த நாட்டில் இருக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் ஜெர்மனியை விட்டு அவர் வெளியேறி அமெரிக்காவுக்கு போய்விடுகிறார். அமெரிக்காவிலே போய் அவருடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்குமா என்று அவர் வேலை தேடிக்கொண்டிருக்கிற போது அங்குள்ள ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கமிட்டி இடத்திலே போய் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் என்று கேட்கிறார். உடனே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கமிட்டி கேட்கிறது, உங்களுக்கு வேலை தருகிறோம், ஆனா நீங்க என்ன சம்பளத்தை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். ஐன்ஸ்டீன் என்பவர் யார் என்பது அமெரிக்காவினுடைய அந்த அறிவுஜீவிகளுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். ஆனா அவருக்கு தெரியாது தன்னை பத்தி இவங்க இவ்வளவு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவர் சாதாரணமான ஒரு சூழ்நிலையில வேலையில்லாத திண்டாட்டத்தில் இருக்கிற போது அமெரிக்காவினுடைய அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கமிட்டி இடத்துல வேலை தேடி செல்லுகிற போது அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க? உடனே இவர் கொஞ்சம் தயங்கி சொன்னாரு, ஒரு $600 எனக்கு தந்தா எனக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அன்றைய கால சூழ்நிலையில அமெரிக்காவில் குடும்பத்தோட வாழணும்னா ஒரு $500-600 ஒரு நடுநிலையான வாழ்க்கைக்கு தேவைப்படும் என்ற அடிப்படையில் அவர் கேட்கிறாரு. ஒரு $600 சம்பளமா நான் எதிர்பார்க்கிறேன்னு ஒண்ணு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கமிட்டியில இருந்த அத்தனை பேரும் கடுமையாக சிரித்து விட்டார்கள். இவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நம்முடைய தகுதிக்கு மீறி உங்கள்கிட்ட கேட்ட போல தெரிகிறது, நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறாங்களே என்று எண்ணியவராக மீண்டும் தயங்கியவராக சொல்றாரு, ஒரு 600 இல்லாட்டாலும் பரவாயில்லை,
ஒரு $500 தந்தா நான் என்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இரண்டாவது முறையாகவும் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்ததற்கு காரணம் தெரியாமல் இவர் திகைத்துக் கொண்டிருக்கிற போது அந்த கமிட்டியிலே உள்ள ஒரு நபர் சொல்லுகிறார், மிஸ்டர் ஐன்ஸ்டீன், உங்களுடைய திறமை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு மாபெரும் உலக புகழ் பெற்ற ஒரு அறிவாளி, ஒரு மாபெரும் விஞ்ஞானி என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு $5000 உங்களுடைய திறமைக்கு நாங்கள் சம்பளமாக தர வேண்டும். அப்படி தரவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அறிவாளியை அமெரிக்கர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்ற அவப்பெயருக்கு இந்த உலகத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். அதை நீங்க எண்ணி பார்க்கலையா? உங்களுடைய திறமை தெரியாம $600 போதும்னு கேட்கிறீங்களே, உங்களுடைய திறமைக்கு ஒரு $5000 கொடுத்தால்தான் எங்களுக்கு மனநிறைவாக இருக்கும் என்று சொன்னவுடன் அவர் நெகிழ்ந்து போனார் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அமெரிக்காவிற்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்த ஐன்ஸ்டீன் அடுத்தடுத்த காலகட்டங்கள் அவருடைய கண்டுபிடிப்புகளினாலும் ஆராய்ச்சியினாலும் உலக புகழ் பெற்றவராக அவர் மேலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிற போது இஸ்ரேலுடைய அரசாங்கம் அவருக்கு தலைமை பதவியை தருகிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். இப்போது இருக்கிற இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் உங்களை நாங்கள் இந்த நாட்டினுடைய அதிபராக ஆக்குகிறோம். ஏனென்றால் இஸ்ரேல் என்பது யூதர்களுக்கு சொந்தமான அந்த கட்டமைப்பிலே உள்ள நிர்வாகம். அவர்கள் சொல்றாங்க, ஐன்ஸ்டீன் என்பவர் நம்முடைய நாட்டுக்கு வந்தா அது இந்த நாட்டுக்கு பெருமை என்று கருதியவர்களாக நீங்க அமெரிக்கால இருக்க வேண்டாம், இஸ்ரேலுக்கு வந்துருங்க, இந்த நாட்டினுடைய அதிபராக உங்களை ஆக்குகிறோம் என்று சொல்லுகிற போது அதை மறுத்துவிட்டு அவர் சொன்னார், என் கடைசி காலகட்டம் வரை அமெரிக்காவில் தான் நான் இருப்பேன். காரணம் என்னவென்றால் என் அறிவுக்கும் என் திறமைக்கும் அந்த நேரத்தில் மதிப்பு கொடுத்த பெருமக்கள் அமெரிக்கர்கள். அதனால் அந்த நாட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு அவர் சொல்லி மறுத்துட்டார். கடைசி வரை அவர் அங்கதான் இருந்தாருங்கிறதான் வரலாறு. ஒரு மிகப்பெரிய இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தினுடைய அதிபராக ஆகக்கூடிய அந்த பொறுப்பு வந்த நேரத்தில் கூட அந்த நேரத்தில் தனக்கு உதவி செய்தார்களே, தன்னுடைய திறமைக்கு மதிப்பளித்தார்களே என்ற அந்த நன்றி உணர்வோடு அவர் சொன்னார், என் கடைசி காலகட்டம் வரை அமெரிக்காவில் இருப்பதை நான் விரும்புகிறேன். அமெரிக்கர்களில் ஒருவராக என்னை அடையாளப்படுத்துவதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய திறமைக்கு மதிப்பளித்த மக்கள் அவர்கள் என்று அவர் பெருமையோடு சொன்னார் என்பதை பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஒரு இக்கட்டான நேரத்திலே, கஷ்டமான காலகட்டங்களிலே தனக்கு உதவி செய்தவர்களை வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலேயும் மறக்கக்கூடாது. நன்றி கெட்டத்தனம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இக்கட்டான நேரங்களில் தனக்கு உதவி செய்த பெருமக்களை பெருமானார் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அது மதம் கடந்ததாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகுந்த நன்றி உணர்வோடு நடந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னுடைய நன்றி உணர்வை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். வரலாற்றிலிருந்து சில செய்திகளை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணத்திலே இருக்கிறாங்க. சஹாபாக்களும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக வெளியூருக்கு போனவர்கள் அந்த பிரயாணத்திலே ஒரு இடத்தில் இரவு தங்க வேண்டிய சூழல் வருகிறது. சஹாபாக்களோடு இரவு தங்குகிறார்கள். இரவு தங்கியவர்கள் அதிகாலை நேரத்திலே விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிக்காமல் எவ்வளவு நேரம் தாமதமாகி விடுகிறது என்றால், சுபுகுடைய வக்து முடிந்து சூரியன் உதிக்கின்ற அளவிற்கு நபி அவர்களும் எல்லா சஹாபிகளும் தூங்கி விடுகிறார்கள். சூரியனுடைய வெப்பம் தான், அந்த வெயிலினுடைய தாக்கம் தான் எங்களை எழுப்பியது என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இது புகாரியில வருது, ஆதாரபூர்வமான செய்தி. எல்லாரும் அசந்து தூங்கிட்டாங்க. அந்த பிரயாணத்தினுடைய கலைப்புல இருந்ததுனால அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு அதிலிருந்து ஒரு பாடத்தை சொல்லித் தரணுங்கிறதுக்காண்டி அப்படி தூங்க வைக்கான். இல்லாட்ட அல்லாஹ் நினைச்சிருந்தா பெருமானாரை எழுப்பி இருப்பது என்பது பெரிய காரியம் இல்ல. தூங்க வைக்கிறான் அப்படின்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு பாடம் இருக்கிறது என்ற அடிப்படையில பெருமானாரை அல்லாஹ் தூங்க வைத்தான் என்றுதான் சொல்லலாம். இல்லைன்னா அவங்க வஹீயினுடைய தொடர்புல இருக்கிறவங்களுக்கு வக்து வந்தவண்ண விழிப்பை கொடுப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இருந்தாலும் அல்லாஹ் அப்படி செய்தான். எல்லாரும் தூங்கிட்டாங்க. யாருமே
யாருமே விழிக்கல. முதல்ல விழிச்சு பார்த்தது யாருன்னு பார்த்தா ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறாங்க. அவங்க எழுந்த உடனே பக்கத்துல உள்ளவங்களை தட்டுறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா எந்திரிக்கிறாங்க. 4வது நபராக ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் இருந்த வழக்கம் என்னன்னா, நபி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சஹாபிகள் எப்பொழுதுமே எழுப்ப மாட்டார். ஏன் என்றால் அவர்கள் பெருமானாருக்கு வஹீயினுடைய தொடர்பு இருந்ததினால் வஹீ ஏதாவது வந்து கொண்டிருக்கிறோம், அந்த நேரத்தில் போய் நாம இடையூறு செஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல எப்ப தூங்கினாலும் பெருமானாரை சஹாபாக்கள் தானாக எழுப்ப மாட்டாங்க. ஆனா தொழுகையினுடைய வக்து போய்கிட்டு இருக்கு. சூரியன் உதிக்கின்ற அந்த நேரம் வந்துருச்சு. சுபுகுடைய அந்த வக்து முடிகிற அந்த நிலையை சந்திச்ச உடனே சஹாபாக்கள் பதறியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹு அக்பர்னு சொல்லி உரத்த குரல்ல தக்பீர் சொல்றாங்க. பெருமானாரை எழுப்பல, அவங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன உடனே அந்த குரலை கேட்ட நபி அவர்கள் பதறி அடித்துக் கொண்டு விழிச்சு பார்க்கிறாங்க. சூரியனுடைய வெயில் தெளிவாக தென்பட ஆரம்பித்திருக்கிறது. இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிறோமா இந்த இடத்துல என்று சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல இதுக்கு மேல நாம இருக்க வேண்டாம், உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. அப்ப ஷைத்தான் நமக்கு தூங்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி தொழுகையினுடைய நேரம் கூட தெரியாமல் தூங்குகிற ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார். அதனால இந்த இடத்துல இனிமே இருக்க வேண்டாம், கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருவோம்னு சொல்லி உடனடியா சஹாபாக்களை கிளப்புறாங்க. எல்லாரும் தங்களுடைய ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டு வாகனத்தை தொடர்ந்தாங்க. அடுத்து கொஞ்ச தூரம் கழிச்ச உடனே அந்த இடத்துல நின்று ஒலு செய்து விட்டு எல்லோரும் தொழுகிறாங்க. பெருமானார் தொழ வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி சஹாபாக்கள் தொழுகிறாங்க. சுபுஹ் தொழுகை ஜமாத்தாக தொழ வைக்கப்படுகிறது. ஒரு நபரை பார்க்கிறாங்க, அவர் தொழாம ஓரத்துல ஒதுங்கி நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன்பா தொழல? அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தூக்கத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டது, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அதனால் நான் தொழாம நிக்கிறேன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தண்ணி இல்லைன்னா தயமம் செஞ்சுக்கன்னு சொல்லி அவருக்கு அந்த தயமத்தினுடைய சட்டத்தை சொல்லி கொடுக்காங்க. அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. அவர் நினைச்சுக்கிட்டது ஒலுவுக்கு பகரமா தான் தயமம் செய்ய முடியும் நினைச்சுக்கிட்டாரு. பெருமானார் சொன்னாங்க, குளிப்பு கடமையான ஒருவர் தண்ணி இல்லைன்னா அவரும் தயமம் செய்யலாம். அது கூட சில பேர் வித்தியாசம் இருப்பதாக நினைக்கிறாங்க. ஒலுவுக்கு வேற முறை, குளிப்பு கடமையான வேற முறை நினைக்கிறாங்க. தயமத்தை பொறுத்தவரையில ஒரே முறை தான். ஒரு தடவை 2 கையை மண்ணில் தட்டணும், முகத்துல தடவிக்கணும். 2வது ஒரு முறை மண்ணில் அடிச்சுட்டு 2 கைகள்லையும் தடவிக்கணும், அவ்வளவுதான். இப்ப குளிப்பு கடமைனா அவர் உடல் ஃபுல்லா அந்த மண்ணை தடவணும் அப்படிங்கிற சட்டம்லாம் கிடையாது. ஒலுவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் குளிப்பு கடமையானால். அது சில பேர் தெரியாம இருக்குங்கிறதுனால சொல்றோம். இப்ப பெருமானார் சொன்னாங்க, நீங்க குளிப்பு கடமையாகி தண்ணி இல்லைன்னா பரவாயில்லை, தயமம் செஞ்சு தொழுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர் தயமம் செஞ்சு தனியா தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு மீண்டும் பயணம் புறப்படுகிறார்கள். அந்த பயணம் கொஞ்ச தூரம் தான் போயிருக்கும். வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான தண்ணீர் தாகத்திற்கு உள்ளானார்கள். ஆனா குடிக்கிறதுக்கு யார்கிட்டையுமே தண்ணி இல்லை. எல்லா தண்ணியும் தீர்ந்து போச்சு. இருந்த தண்ணீர்கள் கொண்டு உதவு செஞ்சாங்க, குடிப்பதற்கு கொஞ்சம் பயன்படுத்தினாங்க. பயணத்தை துவங்கியவுடன் பார்த்தா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்ல. கொஞ்ச தூரம் தான் கடந்திருப்பார்கள். பெருமானாரிடத்துல முறையிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான தாகத்துல நாங்க இருக்கிறோம், ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரையும் அந்த இடத்துல இறங்க சொன்னாங்க. ஒட்டகங்கள் அப்படி நிப்பாட்டுங்க, கீழே இறங்குங்க. இறங்கிட்டு இப்ப 2 சஹாபிகள் அழைச்சாங்க. ஒன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று பெயர் குறிப்பிடப்படாத ஒரு சஹாபின்னு ஹதீஸ்ல வருது, யாருன்னு தெரியல. அந்த 2 தோழர்கள் அனுப்பி நபி அவர்கள் சொன்னாங்க, நாங்க எல்லாரும் இருக்கிறோம், நீங்க 2 பேரும் இந்த சுற்று வட்டார பகுதியில போய் எங்கேயாவது தண்ணீர் இருக்கிறதான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பினாங்க. ஏன்னா பாலைவன பெருவெளி, நினைத்த இடத்துல எல்லாம் தண்ணீர் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்காது. அதனால அந்த 2 பேரும் சுற்று வட்டாரங்கள்ல உள்ள பகுதியில போய் தண்ணி இருக்கான்னு தேடி பார்த்தாங்க. எங்கேயுமே தண்ணி இல்ல. இப்ப ஒரு கட்டத்துல தண்ணீர் இல்லையே, என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டகத்திலே அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார்.
ஒட்டகத்திலே பயணித்து வருகிறார். அந்த ஒட்டகத்தினுடைய 2 புறங்களிலேயும் 2 தோல் பைகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 தோல் பை நிரம்ப தண்ணீர் இருக்கிறது. அந்த பெண்மணி எங்கேயோ இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மையார்கிட்ட போய் பக்கத்துல போய் கேட்டாங்க, தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டு வாரீங்க? எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, அது இருக்கிற இடத்தை சொன்னா எங்களுக்கு தோதுவா இருக்கும்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, இந்த பகுதியிலலாம் எங்கேயுமே தண்ணி கிடையாது. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணீரை கொண்டு வரேன்னா, இங்க இருந்து அந்த இடத்துக்கு போனா 1 நாள் பிரயாணம் செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் இல்ல, 1 நாள் பிரயாணம் செய்யணும். 24 மணி நேரம் ஒட்டகத்தில் பயணித்தால்தான் அந்த இடத்தை அடைய முடியுங்கிற அளவுக்கு தூரத்துல இருந்து நான் தண்ணியை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். நான் மட்டும் வரல, பின்னால் எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்த ஆண்கள் எல்லாம் வளமையாக வரக்கூடிய அந்த வழியில வந்துகிட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மையார் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தண்ணீர் நெருக்கடி தட்டுப்பாடு இருந்த அந்த காலகட்டத்தில எல்லாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணீர் என்பது சீரழிக்கப்படுவதை பார்க்கிறோம், பல நேரங்களில் வீணடிக்கப்படுவதை பார்க்கிறோம். தண்ணீர் என்பது மிகப்பெரிய நியமத்தாக பார்க்கப்பட வேண்டிய அந்த நியமத் இன்னைக்கு மக்களுடைய புழக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் பெருமானார் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த அரபுலகத்தின் தண்ணீர் தட்டுப்பாடுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, அந்த அம்மையார் சொல்றாங்க, 1 நாள் பயணம் செஞ்சாதான் தண்ணியை பெற முடியுங்கிற அளவுக்கு தூரத்துல இருக்கு. நீங்க நினைச்ச உடனே இப்பெல்லாம் தண்ணி எடுத்துட முடியாது, அவ்வளவு தூரத்துல இருக்கு, எங்களுடைய ஆண்கள் பின்னால் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மையார்கிட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். எங்களுடைய தோழர், நாங்க ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க, அவங்கள நீங்க சந்திக்கணும்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் கேட்கிறாங்க, யாரு அவரு? அவ்வளவு மரியாதைக்குரிய நபர்னா யாருன்னு கேட்கும் போது அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் அவர்களை ரசூலாக ஏற்றிருக்கிறோம், அவங்க பக்கத்துலதான் முகாமிட்டு இருக்கிறாங்க, நீங்க எங்க கூட வரணும்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் ஏற்கனவே ரசூலுல்லாவை பற்றி கேள்விப்பட்டு வைத்திருந்ததினால் அந்த அம்மையார் கேட்கிறாங்க, இந்த மதம் மாறினவர்னு ஒருத்தர் சொல்றாங்களே, அவரையா சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அப்படிதான் ரசூலுல்லாவுடைய காலத்தில் அப்படி பரப்பப்பட்டிருந்தது. சில பேர் சூனியக்காரன் சொல்லியிருந்தாங்க, பொய்யர்னு சொல்லியிருந்தாங்க, இயற்கை மதத்துல இருந்து மாறிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மையார் கேள்விப்பட்டிருந்த அந்த தகவலை வச்சு கேட்க, இந்த ஒரு ஆளு அரபுலகத்துல மதம் மாறினதா சொல்றாங்களே, புதிய மதத்தை தோற்றுவித்ததா சொல்றாரு, அவரையா சொல்றீங்க? ஆமா, அவரை தான் சொல்றோம். நீ யாரை விளங்கி வச்சிருக்கியோ அவரை தான் சொல்றோம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு நாங்க நம்பி இருக்கோம், அதனால வாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மையார் தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து கொண்டு பெருமானார் இருக்கிற இடத்துக்கு வாராங்க. வந்தவொடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா தண்ணி கொண்டு வர சொன்னா இப்படி இந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கீங்களேன்னு உடனே நடந்த விவரத்தை சொல்றாங்க. இங்கெல்லாம் தண்ணி கிடையாதான், 1 நாள் தொலைதூரம் கடந்து செல்லக்கூடிய அளவுக்குள்ள இடத்துக்கு போனாதான் தண்ணி கிடைக்கும் இந்த அம்மையார் சொன்னாங்க. இந்த அம்மையார்கிட்ட தண்ணீர் இருந்ததுனால அப்படியே உங்கள்கிட்ட நாங்க அழைச்சிட்டு வந்துட்டோம்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்துல அந்த பெண்மணியை கீழே இறங்க சொல்றாங்க. அந்த அம்மையார் இறங்கி ஒரு ஓரமா நிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் தங்களுடைய பாத்திரங்களையும் தோல் பைகளையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல இல்ல, ஆனா ஒரு பெரும் கூட்டம் இருந்ததுன்னு வருது. அந்த அம்மையார்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீர் 2 தோல் பை நிரம்ப இருந்தது என்று ஹதீஸ்ல தெளிவா வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல தோல் பைகளையும் பல பாத்திரங்களையும் நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்தாங்க. பெருமானார் அந்த தோல் பையிலே கை வைத்து பரக்கத்திற்காக துஆ செய்துவிட்டு அந்த தோல் பையை அப்படியே அவிழ்த்து விட்டார்கள். தண்ணீர் வெளியே வந்தது. எல்லா சஹாபிகளும் தங்களுடைய பாத்திரங்களை நிரப்பிக்கிட்டாங்க. தோல் பைகள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. அதுக்கு பிறகு பக்கத்துல அந்த குளிப்பு கடமையான ஒரு ஆள் இருந்தார், அவரை கூப்பிட்டாங்க. நீ இந்தாப்பா இந்த தண்ணியை வச்சு குளிச்சுட்டு வான்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து விட்டாங்க. இந்த அம்மையார் ஓரத்துல நின்று அப்படியே திகைச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது, குறைஞ்ச அளவுக்கு தான் தண்ணீர் இருந்தது, ஆனால் இவர் கை வச்ச உடனே
அந்த தண்ணீர் அப்படியே வந்துகிட்டே இருக்க இவ்வளவு பேர் அதை பயன்படுத்தி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய அந்த பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது. தேவைப்படுகிற அத்தனை நபர்களும் தண்ணீரை எடுத்துக்கொண்டாங்க. இப்ப எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே பெருமானார் அந்த தோல் பைய கட்டினாங்க. கட்டும் போது பார்த்தா அது முன்பு என்ன அளவு இருந்ததோ அதே அளவில் அப்படியே இருந்தது. அந்த அம்மையாரே அறிவிக்கிறாங்க, நான் பார்த்த எந்த அளவில் அந்த தண்ணி இருந்ததோ அதுல எந்த குறைபாடும் இல்லை, கூடதான் இருந்த மாதிரி தெரிஞ்சதே தவிர எதுவும் குறையவில்லை என்று அவங்க சொல்றத பார்க்கிறாங்க. இப்ப எல்லாம் முடிச்சு அந்த பைய கெட்டின உடனே சொன்னாங்க, தோழர்களே, இந்த அம்மையார் நமக்கு தண்ணீர் இல்லாத இந்த நேரத்துல தண்ணீர் கிடைப்பதற்கு ஒரு உதவி செஞ்சு நமக்கு ஒரு உதவியாய் இருந்திருக்கிறாங்க. அதனால உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் சேகரிச்சு அந்த அம்மையாருக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு துணி விரிக்கப்படுகிறது. அதுல பேரிச்சம்பழம், மாவு, அவங்கள்ட்ட இருந்த அந்த நேரத்துல இருந்த என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அதெல்லாம் போட்டு அந்த துணியில கட்டி அந்த ஒட்டகத்துல ஏற்றி வைக்கிறார். இந்த அம்மையாரும் அந்த ஒட்டகத்துல ஏற்றி விடப்படுகிறார். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை வழி அனுப்பி வைக்கும் போது சொன்னாங்க, சகோதரியே, நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க, உங்களுடைய தண்ணீர்ல இருந்து ஒரு சொட்டை கூட நாங்க குறைக்கல. பெருமானார் அப்படி அந்த வார்த்தையை சொல்றாங்க, உங்களுடைய தண்ணீர்ல இருந்து ஒரு சொட்டை கூட குறைக்கல. வலாக்கின்னல்லாஹு ஹுவ அஸ்கானா ஹுவல்லதி அஸ்கானா, அல்லாஹ் தான் எங்களுக்கு தண்ணீர் தந்தான், உங்க தண்ணீர்ல எந்த பாதிப்பையும் நாங்க ஏற்படுத்தல, பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப அந்த அம்மையார் போயிடுறாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அந்த அம்மையார் போனதுக்கு பிறகு அவங்களுடைய ஊர்ல போய் இந்த விவரத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி வர்ற வழியில நம்முடைய ஊருக்கு நெருங்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அதுல ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க, அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாயிருக்கு. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ஒன்று அவர் இந்த பூமியிலே உள்ள தலை சிறந்த ஒரு சூனியக்காரராக இருக்கக்கூடும், அல்லது உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நிச்சயமா இருக்கணும். ஏன்னா சூனியக்காரனா இருந்தாலும் இந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க, நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இவர் ஒண்ணு இந்த பூமியில உள்ள மிகச்சிறந்த சூனியக்காரரா இருக்கணும், அல்லது அவங்க சொல்றபடி பார்த்தா உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கணும். அப்படி ஒரு அதிசயமான காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த அம்மையார் தன்னுடைய ஊர் மக்கள் ஆச்சரியத்தோடு சொல்றாங்க. இந்த நிகழ்வு நடந்து முடியுதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிகிறது. இது நடந்து முடிஞ்சு பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்கள் அந்த பெண்மணி வாழ்ந்த அந்த பகுதியில போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அங்கதான் பெருமானாருடைய அந்த நடைமுறையை கவனிக்க வேண்டும். அந்த பெண்மணி எந்த பகுதியில வாழ்ந்தாங்களோ அந்த பகுதியை சுற்றி உள்ள பகுதிகளில் இஸ்லாமிய படை வீரர்கள் தாக்குதல் தொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போர் வீரர்களுக்கு சொன்னாங்க, நீங்க போர் தொடுக்கின்ற போது அந்த பெண்மணி இருக்கிற அந்த பகுதியை குறிப்பிட்டு அந்த பகுதியில மட்டும் எந்த தாக்குதலும் நடத்தாதீங்க, அவங்களுக்கு எந்த இடையூறையும் தராதீங்க. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாம தண்ணி இல்லாம வருகிற போது நமக்கு தண்ணீர் தந்து உதவினார்கள் அல்லவா, அதற்கு நன்றி கடனாக நன்றி உணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லோரையும் நீங்கள் போருக்கு நீங்கள் தாக்குங்கள், சண்டையிடுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியினுடைய கோத்திரத்தாரும் குடியிருக்கிற அந்த குடியிருப்பு பகுதிக்கு எந்த பாதிப்பும் நம்முடைய படைகளால் வரக்கூடாதுன்னு சொல்லி பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த படை வீரர்கள் போனாங்க, தாக்குதல் நடத்தினாங்க, சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா இந்த பெண்மணியினுடைய குடியிருப்பு பகுதியில மட்டும் எந்த தாக்குதலும் நடத்தல. போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மையார் அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் உறுதியாக நினைக்கிறேன், அன்று நடந்த அந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் அவர் நம்ம தாக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு நினைக்கிறேன். பல்வேறு யோசனைகளின் அடிப்படையில் பல்வேறு முடிவுகளை வச்சு பார்க்கும் போது அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பது எனக்கு தெரியுது. எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறலான்னு நினைக்கிறேன். நீங்களும் திரும்பினால் இந்த மார்க்கத்தில் நுழைங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும் போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் நாங்களும் இஸ்லாத்தில் இணைகிறோம் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மையாரும் இஸ்லாத்தை ஏற்றாங்க, அந்த பகுதியில் உள்ள மக்களும் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அந்த ஊரே ஒரு இஸ்லாமிய மயமானது என்பதை
என்பதை புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தியின் வழியாக நாம புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, பிரயாணத்துல வரும்போது ஒரு இக்கட்டான நிலையில் அந்த அம்மையார் தண்ணீர் கிடைப்பதற்கு உதவி செஞ்சாங்கிற ஒரே காரணத்தினால போர்க்களத்தின் சமயத்திலே கூட பெருமானார் அந்த பகுதிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு அவர்களிடத்திலே நன்றி உணர்வோடு நாம நடந்துக்கிறோம், அவங்களுக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை சஹாபாக்களுக்கு உணர்த்தினாங்க. அந்த உணர்த்துதலின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகத்துடைய அந்த பண்பாட்டை பார்த்து பூரித்து போனவர்களாகத்தான் அந்த பகுதியில் உள்ள மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு சின்ன உதவி செய்தாலும் கூட அந்த உதவியவர்களை தன் வாழ்நாளில் கடைசி காலகட்டம் வரை உயிர் இருக்கும் வரை அவர்கள் மறந்ததில்லை. அதை ஒவ்வொரு கட்டத்திலேயும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்திருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒருவர் ஒரு உதவி செய்தால் நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு இஸ்லாமியனுடைய பண்பாடு எப்படி இருக்கணும்னா, அதுக்கு பிரதி உபகாரமாக உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்க. ஒருத்தர் ஒரு இக்கட்டான நிலையில நமக்கு ஒரு உதவி செஞ்சாரு, எந்த வழியிலாவது உங்களால் முடிந்த பிரதி உபகாரத்தை செய்யுங்க. சரி, உங்களால செய்ய முடியல, ஒருத்தர் பணம் கொடுத்து உதவுனாரு, அவருக்கு தேவைப்படுற போது நம்மளால பணம் கொடுத்து உதவ முடியல, நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலையில இல்ல, என்ன செய்யறது? பெருமானார் சொல்றாங்க, உங்களால் அது முடியவில்லை என்று சொன்னால் அவருக்காக நீங்க அதிகமா துஆ செய்யுங்க. அதை விட பெரிய பாக்கியம் என்ன கிடைக்க போகிறது? அல்லாஹ்விடத்தில் நீங்க அவருக்காண்டி துஆ செய்யுங்க. எந்த அளவுக்கு துஆ செய்யணும்னா, நீங்கள் அவருக்கு பிரதி உபகாரம் செய்து விட்டீர்கள் என்று நீங்களே தீர்மானிக்கிற அளவுக்கு நீங்க அவங்களுக்காண்டி துஆ செய்யுங்க. ஒரு இக்கட்டான நிலையில நமக்கு உதவியா இருந்தாரு, அவருக்கு உதவ முடியலன்னு வரும்போது பிரார்த்தனைகளின் வழியிலாவது நன்றி கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரதி உபகாரம் செய்யுங்க. அப்படி உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பெருமானார் இன்னொரு செய்தியையும் நினைவுபடுத்துவார்கள். அவர்களுடைய அந்த நன்றி உணர்வை நீங்கள் அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு 4 பேர்கிட்ட அவரை பத்தி நீங்க நல்ல விதமா சொல்லுங்க, அதுவும் அவருக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரம் தான். நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தேன், ஒரு இக்கட்டில மாட்டியிருந்தேன், அந்த நேரத்தில் இவர் தான் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி அவருடைய நல் நடத்தைகளை நீங்கள் அவ்வப்போது நினைவுபடுத்துங்கள். அதுவும் பிரதி உபகாரத்தின் ஒரு பகுதி தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த நன்றி உணர்வுங்கிற தன்மை மனித சமுதாயத்திடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்டு வருவதை பார்க்கிறோம். நன்றி கட்ட தனங்களும் துரோகங்களும் என்று அதிகரித்து விட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவன் நம்மளை மேல ஏற்றி விட்டானோ அவனையே குழியில தள்ளுற ஒரு சூழல் தான் இன்றைய மனித இயல்பாக மாறி போய்விட்டது. பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள், ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பதும் தவறு, அதே நேரத்தில் உன்னை எட்டி உதைத்த கால்களை நக்கி பிழைப்பதும் தவறு என்று சொல்லுவாங்க. ரெண்டுமே மனித இனத்தில் இருக்கக்கூடாத பழக்கம். ஒருத்தர் நம்மளை அவமரியாதையை நடத்துறானா அவன் கால பிடிச்சு நாம வேலை வரணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்கிற மனநிலையில இருக்கணும். அது சுயமரியாதையினுடைய அடையாளம். அதே மாதிரி உன்னை ஒருத்தன் மேல ஏற்றி விட்டான்னா அவனை ஏற்றி விட்டவனை வாழ்நாளுடைய கடைசி காலகட்டம் வர நன்றி உணர்வோடு நடந்துக்கிறணும். இது மனித பண்பாடு என்று சொல்வார்கள் அல்லவா? இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு கட்டத்திலையும் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க அவங்கள பத்தி நினைவு கூறுங்க, அவங்க உங்களுக்காக செஞ்ச உபகாரங்களை சொல்லி காட்டுங்கன்னு சொல்லுவாங்களே, இதை நபி அவர்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். பத்ர் யுத்தம் நடைபெறுகிற சமயம் பாருங்க, பெருமானாருடைய பண்பு எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. அந்த பத்ர் யுத்தத்திற்கான அந்த ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தோழர்களே, மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய குறைஷிகளில் பெரும்பான்மையானவர்கள் நம்மை அழிக்க வேண்டும், தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருந்தாலும் சில பேரு நிர்பந்த அடிப்படையில வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கூட மோதணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, நம்மளை அழிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவங்க நடுநிலைவாதியா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊருடைய கட்டுப்பாட்டிற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம எல்லாரும் போகும்போது நம்மளும் போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி சில பேர் போர்க்களத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள நீங்க போர்க்களத்துல பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க கொலை செஞ்சிடாதீங்க.
அப்படி நிர்பந்தத்துல வந்திருப்பாங்க. அவங்கள நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொலை செஞ்சிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கைதியா பிடிச்சிட்டு வர பாருங்க, அல்லது அவங்கள கண்டுக்கிறாம விட்டுருங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. இப்படி சொல்லும் போது சில தனி நபர்களுடைய பெயரை சொல்லி பெருமானார் சொன்னாங்க. உதாரணமா சொல்றதா இருந்தா தன்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க, அப்பாஸை நீங்க யாரும் கொன்றாதீங்க, ஏன்னா அவர் போர்க்களத்துக்கு நம்மளை அழிக்கணுங்கிறதுக்காண்டி வரல, அவர் ஒரு நிர்பந்தத்தினால வந்திருக்கிறாரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு, அவரே போகாம இருந்தா எப்படின்னு மற்ற பேர் குறை சொல்லுவாங்கிறதுனால அழுத்தத்தினால் அவர் வந்திருக்காரு, அதனால அவரை நீங்க கொன்றாதீங்க. இப்படி சில பேருடைய பெயரை சொன்னாங்க. அப்படி பெயரை சொல்லி கொண்டு வந்த நபர்களில் அபுல் பக்தரி என்பவருடைய பெயரையும் சொல்லி நீங்க இவரை கொலை பண்ணிராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அபுல் பக்தரிங்கிறவர் மக்காவில் உள்ள ஒரு பிரபலமான நபர். அவருடைய பெயரை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்கல, பதிலே அவர் போராடுவதற்கு வந்திருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி சொன்னாங்க, எந்த கட்டத்திலையும் அவரை நீங்க கொலை பண்ணிராதீங்க, கண்டுக்கிறாம விடுங்க, அல்லது நிர்பந்தமான நிலையில அவரை போராட வேண்டிய சூழல் வந்ததுன்னா அவரை எப்படியாவது உயிரோடு பிடிச்சிட்டு வந்துருங்க, அவரை நீங்க யாரும் கொலை பண்ணிராதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா போர்க்களத்துல முஜத்திர் ரலியல்லாஹு அன்ஹு, முஜத்திர் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த முஜத்திர் என்ற சஹாபிக்கும் இந்த அபுல் பக்தரி என்பவருக்கு மத்தியில கடுமையா சண்டை நடக்கும். இவர் தான் நேரடியா களத்துல சந்திக்கிறார். இப்ப பெருமானாருடைய உத்தரவு என்ன, போர்க்களத்துல அபுல் பக்தரியை நீங்க என்ன செய்யாதீங்க, கொன்றாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, இந்த முஜத்திர்ங்கிற சஹாபி அவரோடு சண்டையிடுறாரு. இவரும் எவ்வளவோ பார்க்கிறாரு அவரை உயிரோட பிடிச்சிடணும் அப்படின்ட்டு, ஆனா அவர் அதுக்கு விடுறதா இல்ல, அவர் இவரை தாக்குறதுக்கு முனைப்போட அவர் செயல்பட்டு இருக்காரு. அபாரமா போரிடுறாரு இந்த அபுல் பக்தரிங்கிறவர். இவர் இப்ப இந்த முஜத்திர்ங்கிற சஹாபிக்கு தன்னுடைய உயிரையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் பெருமானாருடைய கட்டளையையும் நிறைவேற்றணும். பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க அவரை கொன்றாதீங்க, ஆனா கொஞ்சம் விட்டா அவர் இவரை கொன்றுவார், அந்த அளவுக்கு அவர் கடுமையா தாக்கிட்டு இருக்கார். இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது வாளால் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்கும் போது இந்த முஜத்திர் அப்படிங்கிற சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் உன் விஷயமா ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காங்க, உன்னை கொலை பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் கவனமா கையாண்டுகிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் ஒதுங்கி போயிருன்னு சொல்றாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவர் இவரை கடுமையா தாக்குறாரு, இவர் தாக்குறாரு. அவருடைய வாளை தடுத்து கொண்ட நிலையில இவர் சொல்றாரு, உன்னைய கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் ஒதுங்கி போயிருன்னு. உடனே அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே கேட்கிறாரு, ரெண்டு பேருக்கு மத்தியில கடுமையான சண்டை நடக்கு. அந்த சண்டையினுடைய இடையில அவர் கேட்கிறாரு, பெருமானார் என்ன மட்டும் சொல்லி இருக்காங்களா, அல்லது இந்த போர்க்களத்திலே என்னோடு வந்திருக்கிற என்னுடைய உயிர் நண்பன் ஜுனாதா என்பவனுக்கு இந்த விதிவிலக்கு கொடுத்திருக்காங்களான்னு கேட்கிறார். ஜுனாதாங்கிறவரு அந்த அபுல் பக்தரியினுடைய நெருங்கிய நண்பர். ரெண்டு பேரும் ஒன்னாதான் போர்க்களத்துக்கு வந்திருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இந்த சலுகையை பெருமானார் கொடுத்திருக்காங்களா, அல்லது என் நண்பன் ஜுனாதாவுக்கு இந்த விதிவிலக்கு இருக்கான்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, ஜுனாதாவை குறித்தெல்லாம் பெருமானார் எதையும் சொல்லல, உனக்கு மட்டும் அந்த விதிவிலக்க தந்திருக்காங்க, அதனால நீங்க கண்டுக்கிறாம ஓடி போயிருங்கன்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் உயிருக்கு பயந்து ஓடி போயிருவேன் நீங்க நினைக்கிறீங்களா, போர்க்களத்திற்கு வந்திருக்கிற நான், அவர் தவறான கொள்கையில இருந்தாலும் ரொம்ப நியாயமாக இருப்பவர், வீரத்தோடு செயல்படுபவர் என்பதை அந்த நேரத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் உணர்த்துகிறது. அந்த அபுல் பக்தரி சொன்னார், நான் என்ன உயிருக்கு பயந்து என் நண்பனை விட்டு விட்டு ஓடி விடுவேன் என்று நினைக்கிறீரா, அது ஒருபோதும் நடக்காது. போர்க்களத்திற்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் வந்தோம், இப்பொழுது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம், நீ விதிவிலக்கு தருவதாக இருந்தால் அவருக்கு சேர்த்து விதிவிலக்கு தரதா இருந்தால் நாங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிக்கிறோம், ஆனா அவருக்கு அந்த விதிவிலக்கு கிடையாது, நீ மட்டும் ஒதுங்கிக்கன்னு சொன்னா, அப்படி ஒண்ணும் என் உயிரை பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு நான் கோலை இல்லை. அந்த நிலையில நான் போனோம்னா மக்காவாசிகள் என்னைய பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி தன் நண்பனை கூட விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு வரலாற்று பிழைக்கு நான் ஆளாக விரும்பவில்லை என்று அந்த போர்க்களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் பேசிட்டு இருக்கார். என்னுடைய நண்பனை நான் அப்படி தனியா
விட்டுட்டு போக மாட்டேன், நான் சண்டையிடுவேன், சண்டையிட்டு செத்தால் 2 பேரும் ஒன்றாக சாவுவோம், இல்லை என்றால் நாங்கள் 2 பேரும் ஒன்னா வீடு திரும்புவோம், இதுதான் என்னுடைய நிலை. என்ன இந்த உரையாடலுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த சண்டையில ஒரு கட்டத்தில் இந்த முஜத்திர் என்ற சஹாபி வேறு வழி இல்லாமல் அந்த அபுல் பக்தரியை கொலை செய்து விடுகிறார்கள். அவருடைய கழுத்துல வெட்டினாங்க. அந்த வாள் பாய்ந்ததில் அவருடைய கழுத்தில் வெட்டப்பட்டு அவர் கீழே விழுந்துட்டார். இவங்களுக்கு வேற வழி இல்லை. அவர் கொஞ்சம் விட்டிருந்தா எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க, அவரை கைதியா பிடிச்சிடலாமான்னு பார்க்கறாங்க, அல்லது அவரை விரட்டி விட்டுறலாமான்னு பார்க்கறாங்க. எதுக்குமே அவர் தயாரா இல்லை. அவர் சண்டையிட்டதில் கொஞ்சம் இவங்க அசந்தாங்கன்னா இவருடைய உயிர் போயிருங்கிற நிலை வரும்போது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்கிற அந்த இக்கட்டான நிலையில் இந்த முஜத்திர் என்ற சஹாபி தன்னுடைய வாளால் அவரை வெட்டி வீழ்த்தி விடுறாங்க. இது பதிர் களத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இப்ப சண்டெல்லாம் முடிஞ்ச உடனே எதிரிகள்ல யார் யார் கொல்லப்பட்டிருக்காங்க, இஸ்லாமிய அணியில யார் யார் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவர் வாரார். யாரு? இந்த முஜத்திர் என்ற இந்த சஹாபி பெருமானாரிடத்துல தயக்கத்தோடு வாரார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு தவறு நடந்து விட்டது. என்ன தவறு நடந்தது? போர்க்களத்துல யாரை நீங்க கொன்றாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தீங்களோ அந்த அபுல் பக்தரியை வேறு வழி இல்லாமல் நான் கொலை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டேன். அவர் இறந்து போய்விட்டார், நான் கொன்று விட்டேன்னு சொல்றாங்க. நான் எவ்வளவோ அவரை தடுத்து பார்த்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் எதையும் கேட்பதாக இல்லை. அவரை நான் கொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஜத்திர்ங்கிற சஹாபிக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக சொன்னாங்க, பரவாயில்லை, நீ என்ன செய்ய முடியும், நீங்க சரியாதான் செயல்பட்டிருக்கீங்க, அதையும் மீறி அவர் இறந்து விட்டார், என்ன செய்ய முடியும், விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு பெருமானார் சொன்னாங்க, அவரை ஏன் நான் கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன தெரியுமா? அங்குதான் பெருமானாருடைய பண்பு வெளிப்படுகிறது. அவரை ஏன் குறிப்பிட்டு அவருடைய பெயரை சொல்லி அவரை நீங்க கொன்றாதீங்கன்னு சொன்னோம்னா, அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் மக்காவினுடைய அணியில் வந்து சண்டையிட வந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் மக்காவிலே நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்காவாசிகள் எல்லாம் நமக்கு எதிர்ப்பாக இருக்கும் போது பல்வேறு நிலைகளில் நமக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுத்தார். இந்த அபுல் பக்தர் என்பவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா பல கட்டங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அவங்களை ஏன் அந்த பாடுபடுத்துறீங்க, அவங்க மார்க்கத்தில் இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி அவர் நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பது மட்டுமில்ல, ஷேபே அபி தாலிப் என்ற அந்த கணவாய் பகுதியில ஊர் நீக்கம் செய்யப்பட்டு நம்மளை எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்த சமயத்துல அந்த உடன்படிக்கையை முறிப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்து செயல்பட்டு அன்றைய மக்கத்து தலைவர்களோடு நமக்காக சண்டையிட்டவர் என்ற அடிப்படையில அதற்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் என்ற அடிப்படையில தான் போர்க்களமாய் இருந்தாலும் கூட அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, அவர் நல்ல மனுஷரு, நல்ல சூழ்நிலையில பல கட்டங்களில் நமக்கு உதவியாய் இருந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவரை நான் கொல்ல வேண்டாம்னு சொன்னேன். சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து விட்டது, நாம் என்ன செய்ய முடியும் என்று பெருமானார் சொன்னாங்க பார்க்கிறோம். இந்த நிலையிலேயும் பெருமானார் தனக்கு உதவி செய்த, தனக்கு உபகாரமாக இருந்த அந்த அபுல் பக்தரி என்பவரை போர்க்களத்தினுடைய அந்த நிலையிலும் கூட நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அவரை பற்றி மக்களிடத்துல பெருமையா பேசி இருக்கிறாங்க. அவர் எனக்கு இப்படிலாம் செஞ்சாரு, இஸ்லாமியர்களுக்கு இப்படியெல்லாம் அவர் உதவியாக இருந்தாரு, அதனால அவரிடத்துல நாம நாகரிகத்தோடு நடந்துக்கிறோம்னு சொல்லி நன்றி உபகாரம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல உணர்த்தி காட்டுறாங்க. இதே மாதிரிதான் அந்த பத்ர் களத்தில் அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டிருக்கும் போது அவங்கள பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுவும் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. வலவ் கான முத்இம் இப்னு அதி ஹய்யன் சும்ம தகல்லம ஃபி ஹாவுலாயி நத்னா லதரக்துஹும் லஹு. இந்த 70 பேர் விஷயமாக முத்இம் இப்னு அதி என்ற ஒருத்தரை சுட்டிக்காட்டி சொன்னாங்க, இப்பொழுது மட்டும் முத்இம் இப்னு அதி என்பவர் உயிரோடு இருந்து இந்த 70 பேர் விஷயமா அவர் என்கிட்ட பேசினார்னா
அவருடைய வார்த்தைக்காக ஒரு பைசா கூட நஷ்டஈடு வாங்காமல் இவர்களை நான் விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. கைதிகளுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இன்னென்ன தொகையை தரணும்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப பெருமானார் சொன்னாங்க, அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார், முத்தஈம் இப்னு அதி என்பவர் மட்டும் உயிரோடு இருந்து இவங்க விஷயமா இவங்களை நீங்க விடுதலை பண்ணிருங்கன்னு சொல்லி சொன்னார்னா அவருடைய ஒற்றை வார்த்தைக்காக ஒரு பைசா கூட வேண்டாமல் எந்த மறுப்பும் தெரிவிக்காம இத்தனை பேரையும் நான் விடுதலை செஞ்சிருவேன், அவ்வளவு பெரிய மகத்தான மனிதர் என்று அந்த முத்தஈம் இப்னு அதி அவர்களை குறித்து பெருமானார் புகழ்ந்து பேசினாங்கிறத பார்க்கிறோம். யார் இந்த முத்தஈம் இப்னு அதி? ஏன் பெருமானார் பத்ர் களத்திலே உள்ள கைதிகள் விஷயத்துல அவரை சம்பந்தப்படுத்தி பேசினாங்கன்னு பார்த்தா இவரும் அதே மாதிரிதான் அந்த அபுல் பக்தரியே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்க முடியாத சூழல் வந்தவுடன் தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபில் விரட்டி அடிக்கப்பட்டவுடன் எங்க போறதுனே தெரியாத ஒரு சூழல் இருக்கும் போது மக்காவிலே இருந்து கொண்டிருந்த முத்தஈம் இப்னு அதி என்ற ஒரு மதிப்பு மிக்க தலைவரிடத்துல பெருமானார் ஒரு ஆளை விட்டு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க, உங்களுடைய பாதுகாப்பின் கீழே எனக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு நீங்க அவகாசம் ஏற்படுத்தி தாங்க, நான் இருந்துட்டு இந்த ஊரை காலி பண்ணி போயிறேன்னு சொல்லும் போது அந்த முத்தஈம் இப்னு அதி என்பவர் உங்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன், தைரியமா அந்த ஊருக்குள்ள வாங்கன்னு சொல்லி பெருமானாரை கூட்டிட்டு போனதோட மட்டும் இல்லாம அவரும் சரி அவருடைய கபீலாவை சேர்ந்தவர்களும் சரி போர் ஆடைகள் எல்லாம் அணிந்தவர்களாக காபாவினுடைய வளாகத்திலே வந்து நின்று பெருமானாரை அழைத்து வந்து சொன்னார்கள், இந்த முகம்மதுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறேன், இவர் என்னுடைய பாதுகாப்புல இருப்பாரு, அதனால என்ன மீறி யாரும் இவர் மேல கை வைக்க கூடாது, அப்படி கை வச்சீங்கன்னா உங்களுக்கு எதிராக நான் சண்டையிடுவேன், என் கபீலாவும் உங்களுக்கு எதிராக சண்டையிடும் சொல்லி பெருமானாருடைய பிரச்சாரத்திலே தாயிஃபில் இருந்து அவங்க திரும்பி வந்தவுடனே ஒரு 3 வருஷம் மீண்டும் மக்காவில இருந்தாங்க. அந்த 3 வருஷ காலமும் யாருடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தாங்கன்னா இந்த முத்தஈம் இப்னு அதி என்பவருடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க, அவருக்கு ஈமான் கிடைக்கல. இந்த அபுல் பக்தரிங்கிறவருக்கு ஈமான் கிடைக்கல. எந்த நபரை குறித்து பெருமானார் பத்ரிலே நினைவுபடுத்தினாங்களோ அவங்களுக்கு ஈமான் கிடைக்கல. பெருமானாருடைய பிரச்சாரத்திலே பக்கபலமாக இருந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் தஆலா ஈமான கொடுக்கல. இப்படி நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் பெருமானாருடைய வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் உதவி செய்தவங்களுக்கு ஈமான் கிடைக்கல. ஆனால் அதுல என்ன ரகசியம் இருந்ததுங்கிறது படைச்சவனுக்கு தான் தெரியும். நாம எந்த சிரமமும் இல்லாம ஈமானை ஏற்றிருக்கிறோம். இந்த மார்க்கம் நமக்கு இலகுவாக கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த மார்க்கத்துக்கு அரணாக இருந்த பல பேர் நல்லவங்களாக இருந்தாலும் கூட நெடுநிலையாளர்களாக இருந்தாலும் கூட ஈமானுடைய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காமலே இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தான் முத்தஈம் இப்னு அதி. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக 3 ஆண்டுகள் இருந்த அந்த முத்தஈம் இப்னு அதி பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறாரு. பத்ர் யுத்தம் நடக்கும் போது அவர் ஈமான் கொள்ளல. ஆனா அவருடைய மகன் ஈமான் கொண்டிருந்தார். அவருடைய மகனுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அதே மாதிரி இந்த அபுல் பக்தரி ஈமான் கொள்ளல, அவருடைய மகன் ஈமான் கொண்டு விட்டார். அதற்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். அதுல என்ன ரகசியம் இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்ப அந்த முத்தஈம் இப்னு அதி உயிரோடு இல்லை. அவரை பெருமானார் பத்ர் யுத்தத்தினுடைய அந்த வெற்றி களைப்புகளுக்கு மத்தியிலேயும் நினைவுபடுத்தினாங்க. காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் இவர் நமக்கு உதவி செய்தார், நமக்கு உபகாரமாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். அந்த நன்றி உணர்வு நமக்கு எப்போது இருக்கணுங்கிறத சஹாபாக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாகத்தான் சொன்னாங்க. முத்தஈம் இப்னு அதி மட்டும் உயிரோடு இருந்திருந்தாரையானால் அவருடைய சொல்லுக்காண்டி உங்களை விடுதலை பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் முஸ்லிம்களுடைய இயல்பு எப்படி இருக்கணும்னா ஒரு இக்கட்டான நிலையில் சின்னதாகவோ பெரியதாகவோ தனக்கு உதவிகரமாக இருந்தவர்களை வாழ்நாளுடைய கடைசி காலகட்டம் வரை ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவங்களுக்காண்டி துஆ செய்யணும், அவங்களுடைய பண்புகளை பிறருக்கு சொல்லணுங்கிற ஒரு நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து பெருமானார் கடைசி காலகட்டம் வரை புகழ்ந்து பேசிக் கொண்டே இருந்திருக்கிறார். ஆயிஷா நாயகி கூட சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் கதீஜாவையே பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி. ஒரு கட்டத்துல ஏன் எப்பொழுதோ இறந்த ஒரு கிழவியை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்டுட்டேன். அந்த நேரத்தில் பெருமானார் பட்ட கோபம் இருக்கிறதை சொன்னாங்க. அவ யாரை பார்த்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அல்லாஹ் தஆலா அவர்கள்
அவர்களை இழந்த அந்த வெற்றிடத்தை வெற்றிடமாகத்தான் இன்று வரை வைத்திருக்கிறான். அவங்க இடத்தை என்னால யாரை கொண்டு நிரப்ப முடியலன்னு சொல்லி ஆயிஷாவிடத்துல சொன்னாங்க, நீ யாரை பார்த்து இப்படி பேசின? உலகமே என்னை பொய்யன் என்று சொல்லும் போது என்னை உண்மையாளன் என்று சொல்லியவர்கள் ஹதீஜா. உலகமே என்னை அனாதையாக நிறுத்திய போது தன் பொருளாதாரத்தாலும் தன்னுடைய இன்ன பிற உதவிகளாலும் எனக்கு உதவியாக இருந்தது ஹதீஜா. அந்த ஹதீஜாவை என்னால் எப்பொழுதும் மறக்க முடியாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கறத பார்க்கிறோம். அதே மாதிரி முனாஃபிகீன்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் இறந்து போன சமயத்திலே அவன் ஈமான் கொள்ளவில்லை, அவன் முனாஃபிக்காக இருந்தான். பல்வேறு கட்டங்களில் பெருமானாருக்கு ஏராளமான தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனுடைய ஜனாசாவிற்கு தன்னுடைய சட்டையை கலட்டி பெருமானார் அணிவிச்சாங்க. புகாரில இடம்பெற்றிருக்கிற கபூர்ல வச்சாச்சு. அந்த ஜனாசா வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஜனாசாவை எடுத்து அவனுடைய மகன் ஈமான் கொண்டிருந்தாங்க, அவருடைய இந்த ஈமானுக்காக பெருமானார் மதிப்பு கொடுத்தாங்க. தன்னுடைய சட்டையை கலட்டி அவனுக்கு கஃனாக அணிவிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று இந்த ஹதீஸிற்கு விரிவுரையாளர்கள் சொல்லும் போது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பத்ர் போர்ல தன்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக பிடித்திருந்த சமயத்துல கடுமையான குளிர், அந்த குளிர்ல சட்டைகள் அந்த கைதிகளுக்கு வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்படுகிற போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டை இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவனுடைய சட்டை. அவன் முனாஃபிக்கா இருந்தாலும் அந்த நேரத்துல சட்டையை கழட்டி கொடுத்தான். அந்த குளிர்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சட்டை ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கு பிரதி உபகாரமா பெருமானார் அவன் இறந்ததுக்கு பிறகு அவனுடைய ஜனாசாவுக்கு கூட தன்னுடைய சட்டையை கழட்டி பெருமானார் கொடுத்தாங்க. இப்படி வாழ்நாளில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தனக்கு நன்றி உபகாரத்தோடு உதவிகள் ஒத்தாசைகள் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தன் வாழ்நாளிலேயே அதற்கு உரிய பிரதி உபகாரத்தை செஞ்சாங்க. நன்றி கடன் பட்டிருக்கிறேங்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும் வெளிப்படுத்தினாங்க என்பதை பார்க்கிறோம். இது பெருமானாருடைய பண்பாக இருக்கிறது. ஈமான் கொண்ட முஸ்லிம்களிடத்துல இந்த பண்பு இருக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்புறாங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவாங்க, மன் லா யஷ்குரில்லாஹ மன் லா யஷ்குரின் நாஸ லா யஷ்குருல்லாஹ். மனிதர்களிடத்தில் யார் நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்ளலையோ அவன் அல்லாஹ்விடத்திலேயும் நன்றி உபகாரத்தோடு நடந்துக்கிற மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும் என்ற அர்த்தம். அந்த இயல்பு இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடாது. வாழ்நாளிலே வாழும் காலகட்டங்களிலே யாரெல்லாம் தனக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்தார்களோ அவர்களை கடைசி காலகட்டம் வரை நினைவு கூற வேண்டும், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நன்றி உணர்வு என்பது இஸ்லாமியர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் நன்றி உபகாரத்தை மறக்காத மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. நமக்கு நன்றி செய்த நன்றி உதவிகள் செய்த பெருமக்களுக்கு வாழ்நாளுடைய கடைசி பகுதி வரை நன்றி கடன் பட்டவர்களாக வாழக்கூடிய சூழலை நம் அனைவர்களுக்கும் இறைவன் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஜக்காத்தை பத்தி நிறைய சகோதரர்கள் கேள்விகளாக கேட்டிருக்கிறதுனால ஜக்காத்து சம்பந்தமான அந்த சட்டங்கள் விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பகிர்ந்து